بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் வரக்கூடிய நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் அனைத்துமே நல்லதாக நமக்கும் நம்மை சூழ வாழக்கூடிய சக மனிதர்களுக்கும் அமைய வேண்டும் என்று முதல்கண் இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக வளமையான வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை காலத்துடன் நேரத்துடன் சம்பந்தப்படுத்தி பேசுவது, உரையாடுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்து, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் தேர்தல் காலம். இலங்கை பாராளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி மக்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். அதற்கான முன்னேற்பாடுகளை வேட்பாளர்கள் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். எனக்கு தந்து பாருங்கள், நான் இப்படி செய்வேன், என்னுடைய கட்சிக்கு கொடுத்து பாருங்கள், நாங்கள் இப்படி செய்வோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கருத்துக்களையும் நியாயங்களையும் அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணங்களையும் மக்களுக்கு சொல்லி மக்களவைகளை கேட்டு எப்படியோ அவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம், சுய விருப்பத்தின் பிரகாரம் வாக்களிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக, வாக்களிப்பது என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில் ரெண்டு வகையான பார்வையில் அதை பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, என்னுடைய பொறுப்புதாரியாக நான் இவரை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்கள் சார்பாக, என் சார்பாக ஏதாவது நடந்துவிட்டால், எங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டியிருந்தால் அவைகளை பற்றி குரல் எழுப்பதற்கான பிரதிநிதியாக, ஒரு வக்கீலாக நான் ஒருவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றேன். எனக்கு கிடைக்க வேண்டிய நியதி அல்லது எனக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒன்றுக்காக வேண்டி என் சார்பாக குரல் எழுப்பக்கூடிய ஒருவரை நான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர், நாங்கள் எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் எங்களுடைய ஏஜெண்ட், அவர் எங்களுடைய வக்கீலாக போயிருக்கின்றார். அப்படி இல்லை, இன்னும் ஒரு பார்வையில் பார்ப்பதாக இருந்தால், இந்த நாட்டினுடைய நிர்வாகத்துக்கு, இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு, இந்த நாட்டினுடைய நிர்வாக செயற்பாடுகளுக்கு இவர் மிக பொருத்தமானவர் என்று நான் சாட்சி சொல்லுகின்றேன் என்பதுதான் வாக்களித்தல் என்பது. என் சார்பாக, எங்கள் சார்பாக எங்களுடைய விடயங்களை பாராளுமன்றத்தில் பேசி சமூகமயப்படுத்தி அதற்கு தீர்வு பெற்று தருவதற்கான ஒரு பிரதிநிதியை என் சார்பாக நான் அனுப்பி வைக்கின்றேன் பாராளுமன்றத்துக்கு. அப்படி இல்லை என்றிருந்தால் நான் சாட்சி சொல்லுகின்றேன், நான் ஒரு விட்னஸாக இருக்கின்றேன். இவர் பாராளுமன்றத்தில் தேசத்தினுடைய, சமூகத்தினுடைய, மனித கோடிகளுடைய, இந்த நாட்டினுடைய இறையாமையினுடைய அனைத்து சவால்களுக்கும் அல்லது அனைத்தையும் வலுப்படுத்துவதற்காக வேண்டி குரல் எழுப்புவதற்கும் குரல் கொடுப்பதற்கும் அதற்கான காத்திரமான விடயங்களை செய்து வெற்றி காணுவதற்கும் ஒரு பொருத்தமான மனிதர் இவர் என்று சொல்லி நான் சாட்சி சொல்லுகின்றேன் என்பதுதான் அர்த்தம். எனவே இது ஒரு லேசான விடயம் அல்ல. பொய் சாட்சியம் சொல்லுவது என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பயங்கரமான குற்றம். சபுல் மூபிகாத், 7 பெரும் பாவங்கள் என்று 7 பாவத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டினார்கள். 7 பெரும் பாவங்கள். அதில் ஒன்று தான் பொய் சாட்சி சொல்லுவது. பொய் சாட்சி, எனக்கு தெரியும் இவர் ஒன்றுமே செய்ய போறதில்லை, கடந்த காலங்களை போன்று இந்த காலத்தையும் கழிக்கத்தான் போறாரு, அப்படி தெரிந்து கொண்டும் ஏதோ வாக்களிப்போமே,
வாக்களித்து விடுவோமே என்று வாக்களிப்பது. இது சாட்சி சொல்லுவது போல. என் சார்பாக, எங்கள் சார்பாக, நாட்டின் சார்பாக பிரதிநிதியாக நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன், அவர் எங்களுடைய வக்கீலாக இருக்கட்டும், எங்கள் சார்பாக அவர் அங்கே போய் பேசட்டும் என்று ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறேன், அதற்கு அவர் பொருத்தமானவரா என்பது எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஊண்டிச் சொல்ல விரும்புகின்றேன். விருப்பு வெறுப்புக்கு அப்பால் போய் என்னுடைய குடும்பம், எங்களுடையவர், அதுக்கு அப்பால் போய் இவரால் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் இந்த நாட்டினுடைய இறையாமைக்கும் என்ன பலன் கிடைக்கும், இவரால் என்ன செய்ய முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு வாக்களிக்கும்படியாக முதல் கண் உங்கள் அனைவரையும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். இரண்டாவது மிக முக்கியமான விடயம் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது மக்கள் ஈமானை பறிகொடுத்து விடக்கூடாது. நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மக்களுடைய ஈமான் பறிபோகக்கூடிய அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்களும் தேர்தல் மேடைகளும் அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளும் ஈமான் போய்விட்டதோ, ஈமானுக்கு அப்பால் போய் கதைக்கிறார்களோ, எங்களுடைய விசுவாசத்துக்கு அப்பால் போய் இவர்கள் உரையாடுகின்றார்களா என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகளும் வாக்குறுதிகளும் அள்ளி அள்ளி கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு மிக அன்பாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த தேர்தல் மேடைகளை பொய் பேசுவதற்குரிய மேடைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சும்மா ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசக்கூடிய சபையாக இந்த சபையை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். இந்த சபையை மிகவும் பொருத்தமான, அழகான, மக்களுக்கு தேவையான விடயங்களை பேசக்கூடிய ஒரு சபையாக உங்களுக்கு இதை மாற்றி அமைக்க முடியும். பொதுமக்களுக்கு சொல்லுகின்றேன், அல்லாஹுவை மறந்து பேச வேண்டாம், அல்லாஹுவை மறந்து செயல்பட வேண்டாம், அல்லாஹுவை மறந்து எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஆக்கிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆனில், துஅத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன்தான் நிர்வாகம் செய்யக்கூடியவன். அவனுடைய கையில் தான் அந்த பவர் இருக்கிறது. ஆனால் அவன் விரும்பியவர்களுக்கு அதை கொடுப்பான், விரும்பியவரிடமிருந்து அதை பிடுங்கி எடுப்பான். சென்ற தேர்தலில் 3% எடுத்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 57% எடுத்து மார்பு தட்டி கொண்டவர்கள் 3% எடுத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து போனவர் யாரு? நாட்டு மக்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி பாராளுமன்றத்தையே வளாகத்தையே மிரிப்பதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி ஒருவரை நாங்கள் அனைவரும் இந்த நாட்டினுடைய மக்கள் ஒதுக்கி ஓரங்கட்டி பாராளுமன்றத்துக்கு வந்துவிட வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்த ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஆக்கி சுப்ஹானல்லாஹ் தேர்தலில் அவரை தோக்கவும் செய்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஆட்சியை கொடுப்பவன், ஆட்சியை எடுப்பவன், ஆட்சி சுப்ஹானல்லாஹ் அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டு நடக்கிறது. எனவே எந்த ஆட்சி வந்தாலும், எந்த அமைச்சர்கள் வந்தாலும், எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும், அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அது மட்டும்தான் நடக்கப் போகிறது. இந்த விசுவாசத்தை மக்கள் எப்பொழுதுமே மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்துக்குள்ளே இருந்து கதைக்க வேண்டும். இந்த விசுவாசத்துக்கு அப்பால் போய் கதைத்தால் அது இணை வைப்பாக மாறிவிடும், அது பெரும் பாவமாக மாறிவிடும். எனவே இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும், நல்லொரு தேர்தல் நடக்க வேண்டும், நல்லொரு அரசாங்கம் தேவை, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் அனைவருக்கும் சொல்லுகின்றேன், பொருத்தமானவர்களை நாட்டுக்காக வேண்டியும் சமூகத்துக்காக வேண்டியும் சமூக உணர்வுடன் குரல் கொடுக்கக்கூடியவர்களை பாராளுமன்றம் அனுப்பி வைப்பது உங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அரசாங்கத்தை இந்த நாட்டுக்கும்
இந்த நாட்டு மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுடைய வாக்குகளை சரியாக முறையாக யாருக்கு கொடுப்பதினூடாக இது சரியாக போய் பலன் பெறும் என்பதையும் அறிந்து தெரிந்து வாக்குகளை அளித்து நல்ல ஒரு பாராளுமன்றத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்களும் உதவியாக நிற்போம் என்று சொல்லக்கூடிய செய்தியுடன் நான் சென்ற வாரம் வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முத்தகீங்களுக்கு அடையாளம் சொல்லுகின்றான். 5 அடையாளங்களை சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டான். ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் மனித சமூகத்துக்கு வழிகாட்டியாகத்தான் வந்திருக்கிறது. ஆனால் யாருக்கு தெரியுமா வழிகாட்டும்? ஷஹுர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின் நாஸ், இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தது மனித சமூகத்தினுடைய நேர்வழிக்காக வேண்டி. நேர்வழி என்பது இந்த குர்ஆனுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நேர்வழியாக தரக்கூடிய, உங்களை வழிகாட்டக்கூடிய, உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கக்கூடிய அந்த திருமறையின் மீது அவர்கள் விசுவாசம் கொண்டிருப்பார்கள், அதை நம்பி இருப்பார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் சென்ற வாரம் கூட படித்தோம், அதற்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் சுஹ்ஃபுகளையும் அவர்கள் விசுவாசம் கொண்டிருப்பார்கள், நம்புவார்கள் என்ற கருத்தை நாங்கள் சென்ற வாரமும் ஊண்டி சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரம் படித்தோம் சஹாபாக்களுக்கு மத்தியில் குர்ஆனுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட விசுவாசம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள். வந்து சில விடயங்களை படித்து கொண்டார்கள். 3 தினங்கள் ஆகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்திருந்த சஹாபாக்களை, அந்த மனிதர்களை ஏற்பாடு செய்து இன்னும் ஒரு ஊருக்கு போய் கொஞ்ச நாள் இருந்து மார்க்கத்தை நன்றாக படித்து கொண்டு விடயங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் போய்விடலாம் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனா முனவ்வராவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். அங்கே போனார்கள். அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அந்த குரூப்புக்கு தலைவராக இருக்கிறார், பொறுப்புதாரியாக இருக்கிறார். அப்படியே போய்கொண்டிருக்கிறது. கொண்டு போன உணவு சாப்பாடுகள் முடிந்து விட்டது. அதற்குரிய ஏற்பாடுகளும் எதையும் கண்டுகொள்ளவில்லை. முடிவு செய்யப்பட்டது, எங்களுடைய நிலைமை சம்பந்தமாக ஒரு அறிவித்தலை, ஒரு முன்னறிவித்தலை நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு சஹாபியை அனுப்பி வைத்தார்கள். அந்த சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு போகிறார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனுடைய சத்தம் அந்த சஹாபியினுடைய காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. இவர் உள்ளுக்கு போகிறது, சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகள் ஏதும் இருக்கிறதா, சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகள் ஏதும் செய்ய முடியுமா, நாங்கள் எப்படி எங்களுடைய வயிற்று பசிக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வது என்று சொல்லி ஒரு வினா எழுப்புவதற்காக வேண்டி அல்லது ஒரு உதவி கோரித்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சபைக்கு அந்த சஹாபி போய்கொண்டிருக்கிறார். அங்கே போன சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சஹாபியுடைய காதில் விழுகிறது, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். இந்த ஆயத்து இந்த சஹாபியினுடைய காதில் விழுகிறது. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை விச ஜந்துக்களுக்கும் அத்தனை படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்குடைய ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். எந்த ஒரு படைப்புக்கும் நாங்கள் ரிஸ்குடைய ஏற்பாடு செய்யாமல் இல்லை. வமா மின் தாப்பத்தின், எந்த ஒரு படைப்பும் இல்லை, இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அதுக்கு ரிஸ்க் அளிப்பது அல்லாஹ்வின் மீது கடமை. அல்லாஹ் அதை தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, நீங்கள் எங்கே அடக்கம் செய்யப்படுவீங்க, நீங்கள் எங்கே பிறந்து வாழுவீங்க, சுப்ஹானல்லாஹ், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாது யார் வந்திருக்கிறாங்க இதுக்கு வாராங்கன்னு. அவர் வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டிருக்கிற ஆயத்தும் ஒன்றாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சஹாபி அந்த ஆயத்து காதில் விழுந்ததும் முன்னுக்கு வச்ச காலை தூக்கி முன்னுக்கு வைக்கல, கால் அப்படியே நிற்குது. யோசிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ரிஸ்குடைய ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா. எங்க வாழுவாரு எங்க அடக்கம் செய்யப்படுவார், எங்க வாழுவாரு எங்க அடக்கம் செய்யப்படுவார், அனைத்தையும் அல்லாஹ் படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னாலேயே ஏற்பாடு செய்து விட்டான் என்ற ஆயத்து இந்த சஹாபியுடைய காதில் விழுந்தது. அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? அப்படியே திரும்பி போயிட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி விடத்தில் முறைப்பாடு செய்ய இல்லை, அபிப்பிராயம் கேட்க இல்லை. வந்தவர் திரும்பி போயிட்டார். அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுது? இல்லை, ஏற்பாடாகி விட்டது. சொன்னவர் சொல்கிறாரு, அல்லாஹ் ஏற்பாடு செய்து விட்டான், அது கிடைச்ச வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். விளங்குறவங்க விளங்கி கொண்டாங்க, கேட்குறவங்க விளங்கி கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, அதைத்தான் இவர் சொல்கிறாருன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நேரம் புகழல சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. சாப்பிட்டார்கள், வயிறு நிறைய சாப்பிட்டார்கள், அனைவரும் சாப்பிட்டார்கள், பள்ளியில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டார்கள். சாப்பாடு மிஞ்சி இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட ருசியான சுவையான சாப்பாட்டை அந்த சஹாபாக்கள் வாழ்க்கையில் நாங்கள் சாப்பிடவே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சாப்பாடு மிஞ்சி விட்டது. மிஞ்ச சாப்பாட்டை என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபையில் இன்னும் பசியோட மக்கள் இருப்பாங்க. அது ஒரு வந்து போகக்கூடிய வழிப்போக்கர்கள்லாம் வந்து போகக்கூடிய இடமாக இருப்பதின் காரணமாக சாப்பாட்டு தேவை அங்கே இருக்கும் என்று சொல்லி மிஞ்சி இருந்த சாப்பாட்டை எல்லாம் போட்டு வந்த போலவே திருப்பி அனுப்பி வைத்து விட்டாங்க. பள்ளிக்கு போனால் பள்ளியில் உள்ளவர்கள் சாப்பாட்டை பங்கு வைத்து கொண்டார்கள், சாப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட சுவையான சாப்பாடு வாழ்க்கையில் அவர்கள் சாப்பிட்டதே இல்லை என்று சொல்லித்தான் இப்போ ஸல்லல்லாஹுடைய சபைக்கு இந்த சாப்பாடு அனுப்பி வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த சாப்பாடு எங்களுக்கு என்ன சாப்பாடு? இல்லை யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அனுப்பின சாப்பாடு இது மிச்சமாக இருக்குது, இது எங்களுக்கு இப்படி வந்துச்சுது, நாங்கள் சாப்பிட்டோம், நான் அனுப்ப இல்லையே. இல்லை, நீங்கள் அனுப்பின சாப்பாடு இல்லை, அனுப்ப இல்லை. அவர்கள் நடந்த நிகழ்வெல்லாம் சொன்னார்கள். யா ரசூலுல்லாஹ், ஒருத்தர் வந்தார், நாங்கள் அனுப்பி வைத்தோம், அவர் வந்து சாப்பாடு கேட்டார், நீங்கள் அவரை கூட்டிக்கொண்டு வாங்க. அவர் வந்தார் சபைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நடப்புன்னு சொல்லி. இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் வந்தது உண்மை, உங்கள்கிட்ட முறைப்பாடு செய்யத்தான் வந்தேன், சொல்லத்தான் வந்தேன் எங்களுடைய நிலைமையை பற்றி. ஆனாலும் நீங்கள் குர்ஆனுடைய ஆயத்தோதி கொண்டிருந்தீங்க, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த ஆயத்தை இந்த காதில் விழுந்ததுக்கு பிறகு நான் எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் ஏற்பாடு செய்து விட்டேன் என்று சொல்லி, அல்லாஹ் ஏற்பாடு செய்து விட்டேன் என்று சொன்னதுக்கு பிறகு நான் இதை எப்படி முறைப்பாடு செய்ய முடியும்? இது எப்படி சொல்ல முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் உண்டா? அவர்களிடத்தில் போய் எங்களுடைய முறைப்பாடுகள் தேவைகளை சொல்லுவதை கூட அந்த சஹாபாக்கள் விரும்பவில்லை. அதுதான் ஈமான். குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்கின்ற அர்த்தம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வரலாறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வரலாறு. எந்த அளவுக்கு மக்களுக்கு குர்ஆனின் மீது நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டார். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியில் ஒரு மனிதர் அவர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். இந்த ஹஜ்ஜிக்கு போகிறவருக்கு குர்ஆன் ஓத தெரியாது, அவர் சாதாரண பாமர மனிதர். ஆனால் குர்ஆனை நம்பி இருக்கிறார். போய்கொண்டிருக்கும் பொழுது போகிற வழியில் ஒருத்தர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரிய என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் கேட்டார், என்னப்பா செய்து கொண்டிருக்கிறாய்? இது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய திருக்குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறேன், பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்ல, இவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் ஓதி காட்டு, கேட்க ஆசையாக இருக்கிறது, அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சொல்லு ஓது என்று சொல்லி அவர் பணித்தார். இவர் ஓத ஆரம்பித்தார்.
என்ன சூரா ஓதினாரு? சூரத்து ஜாரியாத் ஆரம்பிச்சு ஓத ஆரம்பிச்சார். والزاريات ذروا فالحاملات وقرا فالجاريات يسرا فالمقسمات امرا انما توعدون لصادق وان الدين لواقع. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமை நாளை பற்றியும் கியாமத்தை பற்றியும் கியாமத்துடைய அல்லோல கல்லோலமான நிலைமைகளை பற்றியும் பேசக்கூடிய இந்த சூறாவில் ஒரு இடம் வந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதூன். உங்களுடைய ரிஸ்க்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் உங்களை படைக்கப்படுவதற்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டு அது வானலோகத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் கபடால் வச்சிருக்கின்றோம். தேவைக்கு ஏற்ப அதை நாங்கள் இறக்கி கொண்டே இருப்போம். தேவைக்கு ஏற்ப அது உங்களுக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். அளவை விட குறைவாக கிடைத்தாலும் பிரச்சனை, அளவை விட அதிகமாக கிடைத்தாலும் பிரச்சனை. அதனால் தேவைக்கு ஏற்ப வஇம்மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு, எந்த ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய பெரிய பெட்டகம் ஹசானா எங்கள்கிட்ட இருக்குது, எதிலேயுமே குறையில்லை. எனவே அந்த அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான். எனவே உங்களுக்கு ரிஸ்க்கும் வாக்களிக்கப்பட்டவைகளும் இங்கு இருக்குது என்று சொல்லி அந்த இடம் வந்ததுமே அந்த காட்டரபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கஃபா, போதும், நிப்பாட்டு போட்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், என்ற ரிஸ்க் இருக்குது, வானலோகத்தில் ரிஸ்குடைய ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. உன்னை படைக்கப்படுவதற்கு முன்னால் அதனுடைய நிகழ்ச்சி திட்டம், நிகழ்ச்சி நிரல் நடைமுறைப்படுத்த அது தேவைக்கு வந்து செய்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துக்கு வந்ததுமே அவர் சொன்னார், நிப்பாட்டு, போதும், எனக்கு தேவையில் இருக்கங்கல. அவர் போனார், அவருடைய வாகனத்தை எடுத்து ஒட்டகம் அதை குர்பான் கூட திரட்சியை பங்குட்டுட்டார். கையில் இருந்த ஒரு கோப்பை, தண்ணி குடிக்கிற கோப்பை, அதையும் தர்மம் செஞ்சுட்டார். ஒன்றுமே இல்லை, ஒரு பரதேசியம். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு வந்திருக்கிற வாகனத்தையும் விட்டுட்டார், வாகனத்தையும் குர்பான் கொடுத்துட்டார். அப்படி போனவர் போகிற வழியில் போய்கொண்டிருக்கிறாரு. ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டது, மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. மத்தாஃபில் தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்தா கிட்ட போய் கேட்டார், என்னப்பா இன்னும் குர்ஆன் ஓதுறே? அவர் யாருண்டா? வரும்பொழுது பாதையில் குர்ஆன் ஓதி காண்பித்த அதே மனிதர் காபா ஆலயத்திலையும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். கிட்ட போய் சொன்னார், எந்த இடத்தில் அன்றைக்கு நிப்பாட்டினீங்களோ அதே இடத்திலிருந்து குர்ஆன் ஓத ஆரம்பிங்க பார்ப்போம்னு சொன்னேன். அன்றைக்கு எங்கே நிப்பாட்டினார்? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதூன். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் உங்களுடைய ரிஸ்க்கும் வானலோகத்தில் அப்படியே இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. தேவைக்கு ஏற்ப அல்லாஹ் அதனை இறக்கிக் கொண்டே இருப்பான் என்ற ஆயத்தில் போய் நிப்பாட்டினார். அவர் எகின நிப்பாட்டினீங்களோ அகினிருந்து ஓத ஆரம்பிங்க கொண்டு சொல்லும் பொழுது அடுத்த ஆயத்தில் அவர் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்தி இன்னஹு லஹக்குன் மிஸ்லமா அன்னக்கும் தந்திகூன். நீங்கள் பேசுவது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறதோ, நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் பேசுகிறேன் என்பது எனக்கு நம்பிக்கை, எனக்கு விசுவாசம், நான் தான் பேசுகின்றேன் என்று நான் என்னுடைய பேச்சை நம்புவது போல் அல்லாஹ் சொல்லுகின்றான். வானங்களை வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்பின் மீது ஆணையாக, இன்னஹு லஹக்குன், மேலே சொல்லப்பட்ட உங்களுடைய ரிஸ்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் இருக்கிறது என்று வாக்களிக்கப்பட்டது உண்மை, ஹக்கானது. ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்தி இன்னஹு லஹக்குன் மிஸ்லமா அன்னக்கும் தந்திகூன். இந்த ஆயத்து அந்த காட்டரபியினுடைய இந்த மனிதனுடைய காதில் விழுந்ததுமே அவர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யாருக்கப்பா அல்லாஹுடைய பேச்சில் சந்தேகம் வந்து விட்டது, அல்லாஹ் சத்தியம் பண்ணுற அளவுக்கு, அல்லாஹ் சத்தியம் செய்கிற அளவுக்கு அல்லாஹுடைய பேச்சில் யாருக்கு சந்தேகம் வந்து விட்டது? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஏண்டா அல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னான், உங்களோட ரிஸ்க்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் வானலோகத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான், ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்தி இன்னஹு லஹக்குன். ஏண்டா நாங்கள் எங்களோட பிள்ளைகிட்ட கேட்டோம், எங்கே போனா என்று சொல்லி, இல்லை பள்ளிக்குத்தான் தொலை போனேன், உண்மையை சொல்லுங்கோண்டா, இல்லை அல்லாஹ் மீது ஆணையாக பள்ளிக்குத்தான் போனேன்.
ஒரு விஷயத்தை எங்களுக்கு சந்தேகம் வந்ததுக்கு பிறகு அந்த புள்ள சத்தியம் செய்வது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பேச்சில் யாருக்கு சந்தேகம் வந்துச்சு அல்லாஹ் சத்தியம் பண்ணுற அளவுக்கு யா அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல் வாழ வச்சாதே என்று சொல்லி அல்லாஹ் இடத்தில் இருக்கிற வேண்டினாரு. அவர் அப்படியே மௌத்தாகிட்டார் என்ற வரலாறு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரில் பதிவு செய்திருக்கிறார்கள். நான் என்ன தெரியுமா சொல்ல வாரேன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனின் மீது நம்பிக்கை, குர்ஆனின் மீது விசுவாசம். குர்ஆன் என்ன சொல்லுது? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். வைதா கதல்லாஹு அம்ரன் வரசூல், அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு விடயத்தை முடிவு செய்து விட்டால் அதில் உங்களுக்கு மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இல்லை, நீங்கள் அதை அப்படியே செய்யணும். இந்த ஆயத்துக்கு கீழே தஃப்சீர் ஃபி ظلال குர்ஆன் ஒரு சம்பவம் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த ஒரு வரலாறு, ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆச்சரியம், ஆச்சரியம். ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய பேர் ஜுலைப் என்று சொல்லி. கொஞ்சம் ஏதோ சில குறைபாடுகள் உள்ள ஒரு சஹாபி. அவருக்கு யாரும் பொன் கொடுக்க இல்லை. வருத்தத்தோடு வந்து இந்த விடயத்தை தெரிவித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெறுமனே நிக்காஹ் முடித்து கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்ல இல்லை, பல ஆதரவற்றவர்களுடைய நிக்காகுகளை, திருமணங்களை முன் வந்து செய்து வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி ஜுலைபுக்கு சொன்னார்கள், இந்த வீட்டில் நான் உனக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு பொன் பார்த்து தாரேன், கல்யாணம் பேசித்தாரேன் என்று சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டு சகோதரரை அழைத்து, உங்களுடைய மகளை ஜுலைபுக்கு கொடுத்து விடுங்கள், நிக்காஹ் செய்து கொடுத்து விடுங்கள், திருமணம் முடித்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இந்த சஹாபி எடுத்தெடுப்பில் சொன்னார், நான் வீட்டுக்கு போய் என்னுடைய மனைவிடத்தில் மஷூரா செய்துவிட்டு வந்து இதை பற்றியுள்ள தகவல் உங்களுக்கு சொல்லுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி சொன்னார்கள். இப்போ நேரே போனாங்க வீட்டுக்கு. ஸல்லல்லாஹு அந்த மனிதர் அந்த வீட்டில் அவருடைய மனைவிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். மனைவி கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டா, என் தாய் தானே, தாய்மை இருக்கத்தானே செய்யும். அவன் சொன்னான், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிற திருமணம் சரி, எங்களோட மகளுக்கு ஜுலைபை தவிர வேறொருத்தரும் கிடைக்கலையா? ஜுலைபு தானே வேணும், ஜுலைபை தவிர வேறொருத்தரும் கிடைச்சலையா? அவர் இன்னும் குறைபாடு உள்ளவர் தானே, அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு எங்களோட மகளை கொடுக்கிறதா? இதுக்கு நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த 2 பேரும் அந்த விருப்பம் இல்லைன்ற செய்தியை சொல்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி போகிறதுக்கு ஆயத்தமாகிறார் அந்த கணவன், அந்த வாப்பா. திரைக்கு பின்னால் திரைமறைவில் இருந்த அந்த சகோதரி சொன்னான், யாரோ உம்மா வாப்பாவே, பெற்றோரை பார்த்து சொன்ன, அன்பு பெற்றோர்களே, நீங்கள் நிராகரிப்பது ஜுலைபே அல்ல, நீங்கள் நிராகரிப்பது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேண்டுகோளை நிராகரிக்கிறீங்க, வேண்டுகோளை நிராகரிக்கிறீங்க. அவர்கள் எங்களுக்கு நல்லமென்று தெரிவு செய்ததை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். இது ஆரோக்கியமானதல்ல, இது பொருத்தமானதல்ல, இது சரியானதல்ல, இந்த நிலைப்பாடு மோசமானது, இதனுடைய விபரீதங்கள் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி திரைக்கு பின்னால் இருந்த அந்த சகோதரி, அந்த மகள் சொன்னால், நான் விருப்பம் யா ரசூலல்லாஹ். தகப்பன தாய் தந்தையை பார்த்து சொன்ன, நான் விருப்பம், இந்த திருமணத்துக்கு நான் ஒப்பந்தம். சரி, அந்த 2 பெற்றோர்கள் புரிந்து கொண்டார்கள். மகள் சொல்லுவது சரி, இது ஜுலைபுடைய விஷயம் அல்ல, இது அந்த மாப்பிள குறைபாடுகள் உள்ள மாப்பிளிட விஷயம் அல்ல, இது ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வார்த்தையை நாங்கள் தட்டுகின்றோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். விருப்பப்பட்டார்கள், ஆசைப்பட்டார்கள், எங்களுடைய மகளுடைய திருமணம் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய விருப்பத்தின் பிரகாரமே நடக்கட்டும் என்று திருமணம் நடந்து முடிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகுதான் குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகிறது. எப்படிப்பட்ட ஆயத்து? இதா கதல்லாஹு அம்ரன் வரசூலுஹு, அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் ஏதாவது ஒரு விடயத்தை முடிவு செய்து விட்டால் அதில் மாற்று கருத்து சொல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்ற கருத்துப்பட உள்ள ஆயத்து இறங்குகிறது. அந்த திரைமறைவில் இருந்த அந்த பெண்மணிக்கு இருந்த ஈமான்,
அல்லாஹ் ரசூலுடைய பேச்சில் இருந்த நம்பிக்கை, விசுவாசம். இன்றைக்கு உம்மத்துக்கு இதுதான் தேவை. இந்த ஒன்றைத்தான் நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. முத்தகீங்கள் என்றால் யாரு? வமிம்மா வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக் என்று சொல்லி குர்ஆன் கோடிட்டு காட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் அந்த ஈமானுடைய மக்களாக, அந்த ஈமானிய உணர்வுடைய மக்களாக வாழ வைப்பானாக. அந்த குர்ஆனின் மீது விசுவாசம் கொண்டு குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வாழ்வதற்கு துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.